ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் கிச்சன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இப்போ 2-3 நாளாகவே வந்து குழந்தைங்கள காணோன்னு ரொம்ப ஒரே பீதியாக இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 டிப்ஸு சொல்கிறேன். நான் என் பசங்களை எப்படிக்கி சில விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது, அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்கள்ல, பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி. பொம்பளை பிள்ளைங்களாக இருந்துச்சுன்னா காதில் தோடு போட்டிருப்பீங்க, கழுத்தில் தாயத்தெல்லாம் போட்டிருப்பீங்க. கோல்டாக இருந்தாலும் சரி, சில்வராக இருந்தாலும் சரி, அது வந்து போட்டு விடாதீங்க, சரிங்களா? அதை வந்து நீங்கள் கழட்டி விட்டுருங்க. நான் வந்து என் பையனை 2 நாளாக பால்வாடி அனுப்புனேன். இந்த மாதிரி நியூஸ் கேட்டதுலேருந்து கழுத்தில் எங்கள் அம்மா என் பெரிய பையனுக்கு போட்டிருந்த தாயத்து, அதை சின்ன பையனுக்கு போட்டிருந்தேன். அதை வந்து நான் கழட்டிட்டேன். அது வந்து ஃபஸ்ட்டு டிப்ஸு. கோல்டோ சில்வரோ எந்த ஜுவல்ஸுமே பசங்களுக்கு ஸ்கூல் போகும்போதும் சரி, வீட்டில் இருக்கும்போதும் சரி, வெளியில் விளையாட விடும்போதும் சரி போட்டு விடாதீங்க, சரிங்களா? 2வது வந்து உங்களுக்கு தெரியாதவங்க யாராவது கூப்பிட்டா பசங்களை வந்து போகக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி லாலிபப்பு, சாக்லேட் வாங்கி தரேன், இந்த மாதிரிலாம் சொல்லி தான் சின்ன பிள்ளைங்களை வந்து ஏமாற்றுவாங்க. முட்டாயை காமிச்சாலே பிள்ளைங்க போயிருங்க. என் பசங்கள்லாம் யார் சாக்லேட் கொடுத்தாலும் கொடுத்தாலும் வாங்கிடுவாங்க. சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நம்ம பிள்ளைங்கள நம்மளை தான் பார்த்துக்கிறணும். அதனால் முடிஞ்சளவு பிள்ளைங்களை வந்து சாக்லேட்டோ முட்டாயோ யாராவது கொடுத்தா வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, சரிங்களா? அடுத்து வந்து இப்போது இன்னும் கொஞ்ச நாளில் வந்து லீவுலாம் ஆரம்பிக்க போகிறாங்க, ஸ்கூல் லீவு. நீங்கள் இப்போ என்ன செய்யணும்னா, பிள்ளைங்களை வந்து வெளியில் விளையாட விடாதீங்க. பசங்களோட சேர்ந்து விளையாட போயிடுவாங்க. சரி, அவங்க வீட்டில் தான் விளாண்டுக்கிட்டு இருக்காங்கன்ட்டு நம்மளும் அப்படியே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம். சரி, அந்த வீட்டில் தானே விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆமாம், யார் வீட்டுக்கு விளையாட போகக்கூடாது ஏப்பா. அதனால் குழந்தைங்கள யார் வீட்டுக்கும் விளையாட அனுப்பாதீங்க. நம்ம மனசில் நம்ம வீட்டில் 1000 வேலை இருக்கும். நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம், பிள்ளைங்க பக்கத்து வீட்டில் தான் விளையாடுதுன்னு ஒரு ஜாக்கிரதையாக இருப்போம். நானும் அப்படியே இருந்திருக்கேன். வீட்டில் வேலை இருக்குது, துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், கொஞ்சம் நேரம் பிள்ளைங்க நம்மளை தொல்லை பண்ணாமல் இருந்தால் சரி, பக்கத்து வீட்டில் விட்டுட்டு வந்துடுவோம்னு சொல்லி பிள்ளைங்க பக்கத்து வீட்டில் 2 பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்க கூட விளையாட விட்டுருவேன். இப்போ எனக்கு என்ன, இப்போ ஒரு வாரமாகவே எனக்கு வந்து வாட்ஸ்அப்லேயுமே சரி, தெரிஞ்சவங்களுமே சரி சொல்கிற ஒரே விஷயம், பிள்ளைங்களை வந்து கடத்துறாங்க, பத்திரமா வச்சுக்கோங்க, இதுதாங்க சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அளவு எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன். பிள்ளைங்கள பத்திரமா வச்சுக்கோங்க. அடுத்து வந்து 4வது டிப்ஸு, நீங்கள் வசதியானவங்களாக இருந்தால் உங்கள் வீட்டில் வந்து நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க, அவங்கக்கிட்டையுமே பாதுகாப்பாக இருந்துக்கோங்க. இல்லைன்னா வீட்டுக்கு நன்கொடை வாங்குற மாதிரி வருவாங்க. அப்புறம் வந்து கூர்க்கா, இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க வீட்டுக்கு யார் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யார் வந்தாலுமே பாதுகாப்பாக பிள்ளைங்கள வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பசங்களை இப்போ இதை வந்து 5வது டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இப்போ வந்து நானே இருக்கேன். நான் வந்து எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னா, கடைக்கு போக அலுப்பாக இருந்துச்சு அப்படின்னா, என் பெரிய பையனை வந்து கடைக்கு ஜாமான் வாங்க அனுப்பி விடுவேன். போய் குழம்புத்தூள் இல்லைடா வாங்கிட்டு வாடா, எண்ணெய் இல்லைடா வாங்கிட்டு வாடா, உப்பு இல்லைடா வாங்கிட்டு வாடான்னு அவனை ஏதாவது லீவுனா போய் சும்மா இருந்தேன்னா போய் வாங்கிட்டு வாடான்னு அனுப்பி விடுவேன். ஸ்கூலில் விட்டு வந்த உடனே காசு கேட்பான் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு. நான் கூப்பிட போனேன்னா நான் வாங்கி கொடுத்தே கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஒருவேளை நான் கூப்பிட போகலை அப்படின்னா அவன் ஸ்கூல் விட்டு வந்த உடனே என்கிட்ட எனக்கு 5 ரூபா கொடுமா, 10 ரூபா கொடுமா, நான் போய் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிறேன்னு வந்து சொல்லுவான். அந்த மாதிரி காசு கொடுத்து குழந்தைங்கள தனியாக கடைக்கு அனுப்பாதீங்க. என் வீட்டில் நடக்கிறத வச்சு நான் சொல்கிறேன், சரிங்களா? குழந்தைங்கள தனியாக கடைக்கு அனுப்பாதீங்க. பாண்டிச்சேரியில் பாருங்கள், நேற்று அந்த பொண்ணு ஒரு சின்ன பிள்ளை கட்டி சாக்கடையில் போட்டாங்களாம். அது வந்து தெருவில் விளாண்டுக்கிட்டு இருந்த பிள்ளை தான். அதனால் நியூஸ் பார்க்கவே கஷ்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்க குழந்தைங்கள பார்த்துக்கோங்க, சரிங்களா? இது ஒன்று தான் நான் சொல்ல வந்தேன். எப்பயும் சாயந்தரம் தான் வீடியோ போடுவேன். இன்றைக்கி இதை சரி நம்மளால் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் வேகமாக பரப்பி ஸ்ப்ரெட் பண்ணுவோங்கிறதுக்காக தான். ஸோ இந்த 5 பாயிண்ட்டு தான் முக்கியமான பாயிண்ட்டு. பிள்ளைங்கள வெளியில் விளையாடாதீங்க தனியாக. அடுத்த வீட்டில் விளையாண்டுக்கிட்டு இருக்குன்னு நம்பிக்கையில் நம்ம வீட்டில் வேலை பார்ப்போம். அந்த மாதிரி இருக்க வேண்டாம், சரிங்களா? நமக்கு உசுரே நம்ம பிள்ளைங்க தான், சரிங்களா? அதனால் பாதுகாப்பாக பிள்ளைங்கள பார்த்துக்கோங்க. பாய் சொல்லுப்பா, பாய் சொல்லு, பாய் கைட்டு சொல்லு, பாய் சொல்லு, பாய். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.